வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சண்டே விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். மண்டே பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக சண்டே நைட்டு மண்டேக்கு தேவையான அந்த வீக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம். நான் என்னென்ன ரெடி பண்ணுறேன்றது தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருவோன்னு சொல்லிட்டு மாவு தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். மாவை அரைச்சி வெளியே வச்சிட்டோன்னா குளிர்காலத்தில் சுத்தமாக புளிக்காது. அதனால ஓவனுக்குள்ளே வச்சு லைட் ஆன் பண்ணி விட்டுருவேன். அப்படி ஓவனில் வைக்கலைன்னா குளிர் டைமில் ஒரு நாள் ஃபுல்லாக ஆனால் கூட புளிக்காது. மாவை கலக்கி ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு லைட்டு மட்டும் ஆன் பண்ணால் போதும். அந்த லைட்டு ஹீட்லேயே ஃபர்மெண்ட் ஆகிடும். மாவை கலக்கி முடிச்சுட்டு கிச்சனை பார்த்தா கிச்சன் க்ளீனாகவே இல்லை. சரி, சமைக்கிறதுக்காக கிச்சன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுதான் க்ளீன் பண்ணேன். கழுவ வேண்டிய வெசல்ஸ்லாம் டிஷ் வாஷரில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. சரி, ஓகே, பாயா சமைச்சிருவோன்னு சொல்லிட்டு பாயா ரெடி பண்ணிடலான்ட்டு பாயா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் செய்கிற பாயா ரொம்ப ஈஸி. இதுக்கான ரெசிபி நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா கீழே லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன போடணுமோ போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கலக்கி அப்படியே குக்கரில் ஏற்றிட வேண்டியது தான். இது எப்பயுமே நான் நைட்டு தான் ரெடி பண்ணுவேன். அப்போ தான் காலைல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஊறி போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ளேவர்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. சாதா தண்ணியில் அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட்டு அப்படியே குடிப்பாங்க. இது என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால்கோவாவில் தான். இந்த ரெசிபி நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.